அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை அட்ரஸ் இல்லா தெருவும் இந்த ஆட்டோக்கார அறிவான் சரியா தாயா படி வச்சிருக்காங்க. ஆட்டோக்காரனுக்கு தெரியாத முகவரியா? இன்னைக்கு சவாரி யாருன்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. யார் அது இங்கிலீஷில் கூப்பிடுறது? ஆஹா, கஸ்டமரு. வாங்க சார், எங்கே போகணும்? எனக்கு எங்கேயும் போக வேண்டாம். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், அது போதும். ஆஹா, சவாரின்னு நினச்சா அட்ரஸு கேஸாக இருக்கு ஐயா. இப்போ தானையா அட்ரஸை பற்றி பாட்டு பாடணும், அதுக்குள்ளே வந்து அட்ரஸ் கேட்குறான். ஒருவேளை நம்ம பாடினதை கேட்டிருப்பானோ? அட்ரஸை வேற பார்த்து சொல்கிறானே, அப்போது இவனுக்கு கண்ணு தெரியலையா? ஏப்பா பார்த்து சொல்கிறியே, கண்ணு தெரியலையா? அம்மா, கண்ணு தெரியலனா உன்னை தேடி எப்படி நான் வந்திருப்பேன்? ஆஹா ஆஹா, காலையிலேயே தேவையில்லாத கேள்வி கேட்டு வாங்கி கட்டிக்கிட்டோம் ஐயா. அட்ரஸை கொடுப்பா. என்னது கையெழுத்து கச்சா மச்சன்னு முறுக்கு புளிஞ்ச மாதிரி இருக்குது. சரி, முதல்ல அட்ரஸ் என்னன்னு படித்து பார்ப்போம். ஆஹா, இந்த அட்ரஸ் இங்கே எங்கேயுமே இல்லையே ஐயா. ஏப்பா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்கிறதுக்கோ சீட்டை வாங்கி இவ்வளோ நேரம் பார்த்த? ஏப்பா படித்தா தானப்பா சொல்ல முடியும். அப்போது நீ சீட்டை பார்த்துருக்க. யோ, படிச்சுட்டு தாயா சொல்கிறேன். படிச்சிருந்தா இந்நேரம் சொல்லியிருப்பியே. தெரியலன்னா போய் வேறு யாருக்கிட்டாவது கேளேன்ப்பா. இப்போ தானே பாட்டு பாடின, அட்ரஸ் இல்லா தெருவும் ஆட்டோக்காரன் அறிவான்னு. ஆஹா, வில்லங்கம் நமக்கு எங்கேருந்து வரும்னே சொல்ல முடியலையேயா. அட்ரஸ் இல்லாமையே அறியையில் ஏன் அட்ரஸ் இருந்தும் உன்னால் அறிய முடியலையா? ஆஹா, காலையிலேயே வந்து நம்மளை அறியிறான் ஐயா. ஏப்பா படிச்சுட்டு தான்ப்பா சொல்கிறேன், தெரியலப்பா. படித்தா எப்படி தெரியாமல் போகும்? உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா? ஆஹா, படிக்க தெரிஞ்சதுனால தாயா சொல்கிறேன் தெரியலன்னு. அப்பா ஏயா திருப்பியும் அடிக்கிற? படிச்சுட்டு தெரியலன்னு சொல்கிறியா? போதையில் இருக்குன்னு பொய் சொல்கிறியா? ஆஹா, பார்ட்டி போதையில் இருக்குது, அதான் நம்மளை போட்டு வாங்குறான். படிச்சுட்டு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான் ஐயா. என்னது பொய் சொல்கிறேனா? எப்பா அதுலேருந்து அதை படிச்சுட்டு தான்ப்பா சொல்கிறேன். இந்த அட்ரஸு இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது. அம்மா ஏன் அறையிற? மறுபடியும் பொய் சொல்கிறியா? போன தடவை வந்தப்போ இந்த அட்ரஸ் இங்கே தான் இருந்தது, இப்போது நீ இல்லைன்ற. என்னது போன தடவை இந்த அட்ரஸ் இங்கே இருந்துச்சா? ஆஹா, இவன் போதைக்கு நம்மளை ஊருக ஆக்குறான் ஐயா. கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு குடிச்சிருக்கான ஐயா. இல்லாத அட்ரஸை இருக்குன்னு சொல்லி மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறான் ஐயா. சீக்கிரமாக சொல்லு, என்னால் நிற்க முடியல. ஆஹா, இப்போ இருக்குன்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு கேட்பான். போதையில் இருக்கிறவன்ட்ட தனியாக சிக்கிக்கிட்டோம் ஐயா. ஏப்பா போன தடவை வந்தேன்னு சொல்கிறியே, உனக்கு அட்ரஸ் ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபக மருதி நோய் இருக்கிறதுனால அட்ரஸை எழுதி வச்சுருக்கேன். ஆஹா, ஞாபக மருதி கேஸு. உனக்கு அதை படித்து கூட சொல்ல முடியலையா? ஆஹா, அட்ரஸை படித்து காட்ட சொல்லியிருக்கான். நாம் மனசுக்குள்ளேயே படிச்சுட்டு தெரியாதுன்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டோம். உனக்கு படிக்க தெரியாதா? அம்மா, ஆஹா, வாயை திறந்தாலே அடிக்கிறான் ஐயா. மப்புல இருக்கிற எனக்கு கண் பார்வை மங்கலாக இருக்குது, எப்படி படிக்க முடியும்? ஆஹா, அவன் போதையில் இருந்தாலும் கரெக்டாக தான் பேசுகிறான். நாம் தான் தப்பாக பேசி அடி வாங்குகிறோம். அப்பா படித்து காட்டுறேன், கேட்டுக்கோ. A few moments later. போதுமா? தேங்க்ஸ். அட்ரஸு ஞாபகம் வந்துருச்சு. சும்மாவா அட்ரஸ் ஞாபகம் வந்துச்சு? நம்மளை சுழுக்கெடுத்து படித்து காட்டி நாம தானையா ஞாபகம் வர வச்சோம். அரைஞ்சு அட்ரஸை படிக்க சொன்னியா? இது யாரோட அட்ரஸ்யா? என்னோட அட்ரஸ் தான். என்னது உன்னோட அட்ரஸா? ஆமாம், வரட்டுமா? ஆஹா,
அட்ரஸை கூட படிக்க முடியாத அளவுக்கு தண்ணி அடிச்சிட்டு போதாக்குறைக்கு நம்மளையும் போட்டு அடிச்சிட்டு அவன் வீட்டு அட்ரஸை தெரிஞ்சிட்டு போகிறான் ஐயா. ம், எல்லாமே புது டைப்பா நம்மக்கிட்டேயே வந்து சிக்குது ஐயா. ம், ஆ, என்னது மறுபடியும் நம்மக்கிட்ட வர்றான்? ஆமாம், இந்த அட்ரஸுக்கு ஆட்டோ வருமா? என்னது பதிலே சொல்லாமல் மறைஞ்சிட்டான். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.